இந்த லீவு விட்டாலே போதும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். அது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சொல்லவே தேவையில்ல. சமையலும் சரி, வேலையும் சரி, எல்லா வேலையும் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. எங்கள் வீட்டுக்கார் சாயங்காலம் மாட்டுக்கு தட்ட இருக்க போயிட்டாங்க. சரி, அவர் வரதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்குள்ளே ஹரணி அம்மா தலைச்சி விடுங்க அப்படின்னு சொன்னாலா, சரின்ட்டு அவள் தலைக்கு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு இருந்தேன். அப்புறம் மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு ஹரணி ரெடியாக வச்சுருந்தாங்க. நானும் பாலெல்லாம் கறந்து கொடுத்துட்டு டீ போட்டுடா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். கரெக்டாக டீ போட்டுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் மாட்டுக்கு தட்டெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதில் பாதி சிக்கன் எடுத்து வச்சுட்டு சில்லி சிக்கன் செய்கிறேன்னு சொல்லியிருந்தா ஹரிணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக வந்து செஞ்சிருந்தா. எனக்கு கூட பார்த்திங்கன்னா மசாலாலாம் கொஞ்சம் அப்படி இப்படி உதிர்ந்து போயிடும். ஆனால் அவள் மசாலாலாம் உதிராமல் அவ்வளோ டேஸ்ட்டாக வீட்டில் உள்ள பொருளை மட்டுமே வச்சு கரம் மசாலாலாம் அரைச்சி செஞ்சிருந்தா. அது வீடியோ எடுக்க முடியல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னோன்னா பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் அவளோட யூனிஃபார்ம்லாம் இருந்துச்சு, அவளே அயன் பண்ணிக்கிட்டா. அப்புறம் மீதி துணியெல்லாம் இருந்துச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டு துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.